எல்லாரும் நம்முடைய சிந்தனையை வேதத்துக்கு நேராக திருப்புவோம். இந்த நாளில் கூட போன ஞாயிற்றுக்கிழமையில திடீர்னு என் பையன் வந்துட்டு ஒரு சின்ன டை பண்ணிட்டு வந்து நிறைய கையில் விரல்ல ஏதோ கலர்லாம் முக்கி எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டு நான் கண்ணை மூட சொன்னா கண்ணை மூடனே கண்ணை திறந்து பார்த்தா ஒரு டையை கொண்டு வந்தான். அவனுக்கு தெரிஞ்ச பேப்பர் கட்டிங் டை. என்னன்னு பார்த்தா ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்படின்னா, அதே அப்பா இப்போ கொடுக்குறதுக்கு ஒரு ஆளு கிடச்சிட்டு நமக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா அதை வாங்கினேன். மகளும் எனக்காக ஒரு சின்ன ஆர்டர்லாம் பண்ணிட்டு வந்து ஹாப்பி ஃபாதர்ஸ் டேன்னு சொல்லி போட்டிருந்தா. இதெல்லாம் நம்ம காலத்துல பெருசா இல்லை, நமக்கு தெரியல. இங்க இப்பெல்லாம் பார்த்தா நிறைய ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்புறம் மதர்ஸ் டே எல்லா டேயும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னைக்கு அதைத்தான் மையமாய் வைத்து ஒரு தலைப்புல கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க விரும்புகிறேன். நேரம் குறைவு தான், குறைந்த நேரத்துல இந்த வார்த்தைகளை சொல்லி முடிக்க போகிறேன். பிப்ளிக்கல் ஃபாதர் ஆர் a Christian father or a godly father என்ற தலைப்புல கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பிப்ளிக்கல் ஃபாதர், வேதத்தின் படியான தகப்பன் மார்களுக்காக கர்த்தருடைய வார்த்தையை நாள் கொடுக்கிறேன். தகப்பன் மாறும் அதே மாதிரி அவங்க இந்த மாதிரி நடக்கணும்ன்றதுக்காக மனைவிமார்களும் கவனிச்சு கொள்ளுங்க, பிள்ளைகளும் சேர்ந்து கவனியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் எடுத்தவங்க வாசிங்க. இதுதான் நம்முடைய ஹெவன்லி ஃபாதர் செய்த காரியம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வந்தது போல. ஹல்லேலூயா. அப்ப ஒரு மனிதன் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆண் மகனுக்கு, ஒரு புருஷனுக்கு லட்சணம் என்ன என்றால், ஒரு தகப்பனுக்கு லட்சணம் என்றால் என்னவென்றால் தன் பிள்ளையை சுமந்து காத்து கரை சேர்ப்பதுதான். ஆமென். தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல என்று சொல்லி பரமபிதா அவர்களை அங்க அடையாளம் காண்பிக்கிறார். என்னன்னு சொல்லி தங்களுடைய பிள்ளைகளுக்காக அவங்க எப்படி கஷ்டப்பட்டாலும் சரி, தண்ணீர்ல நடக்கும் பொழுது அவங்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, காலில் நடந்து வெறுங்காலம் நடந்திருக்கும் போது அவங்களுக்கு கண்ணு குத்திடக்கூடாது என்று சொல்லி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அவங்களுக்கு தேவையான சாப்பாடை கொடுத்து, படிப்பை கொடுத்து, அவங்களுக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸை கொடுத்து, சந்தோஷமாய் வைத்து வளர்த்தி எடுத்து ஒரு அவரை போல ஒரு மனுஷனாய் மாற்றுகிற வரைக்கும் அவருக்கு ஒரு பெரும் பங்கு இருக்குது. ஹல்லேலூயா. அப்படியாக ஒரு மனுஷன் இருக்கிறான் என்று சொல்லித்தான் ஆண்டவர் இந்த உபாகம புஸ்தகத்துல ஒரு மனுஷனை குறித்து பேசுகிறாங்க. ஃபாதர்ஸ் டே எப்படி வந்துச்சு, இதோடைய துவக்கம் எங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகும்போது, சனாரா டோடா அப்படின்ற ஒரு மகள், அந்த மகள் வந்துட்டு ஒரு நாள் மதர்ஸ் டே செரமனை கேட்பதற்காக 1909ஆம் ஆண்டு ஆலயத்தில் உட்கார்ந்து மதர்ஸ் டே செரமனை கேட்டுக்கொண்டிருந்தார். அப்ப இந்த பொண்ணு அதை கேட்டுக்கொண்டே இருக்கும்பொழுது இவளுக்கு பயங்கர கலக்கம். ஏன்னா தனக்கு தாய் இல்லை. ஐயோ எனக்கு தாய் இல்லையே, மதர்ஸ் டே கொண்டாடிட்டு இருக்காங்க, எங்க அம்மா இருந்திருந்தா என் பையன் கொடுத்தா மாதிரி ஏதாவது கிஃப்டாவது நான் கொடுத்துருப்பேனே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே நேரத்துல அவருக்கு அந்த மகளுக்கு இருந்தது ஒரே ஒரு தகப்பன் மாத்திரம்தான். 6 பிள்ளைகள் அந்த குடும்பத்துல இருந்தாங்க. 6 பிள்ளைகள்ல மூத்த பிள்ளைக்கு 16 வயசு இருக்கும் பொழுது, 6வது பிள்ளை பிரசவம் நடக்கும் பொழுது அவங்களுடைய தாயார் மரித்து போனார். அவங்களுடைய கணவர் வேற ஒரு திருமணத்தை நடத்தி கொள்ளவே இல்லை. அதே மனைவி எனக்கு போதும், இந்த மனைவி இருந்தாங்க, அவங்க வாழ்க்கை முடிஞ்சது, இப்ப 6 பிள்ளைகளையும் நானே கரை சேர்க்கிறேன் என்று சொல்லி வேற திருமணத்தை பாராமல், தன்னுடைய சுகத்தையும் பாராமல் தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தாங்க. இந்த மகளுக்கு தன்னுடைய தாய் இல்லை என்ற ஒரு வருத்தம் மனசுல இருந்தாலும், தன்னுடைய தகப்பன் தாய் போல தாயுமானவர்னு சொல்லி ஒரு சிஸ்டர் அவங்க அப்பா குறித்து சொன்னாங்க. அப்படியாக ஒரு தாயுமானவராய் இருந்து தன்னுடைய குடும்பத்தை நேர்த்தியாக நடத்தி வந்திருந்தாங்க. அன்னையர்கள் தினம் என்று சொல்லி மதர்ஸ் டே கொண்டாடிட்டு இருக்காங்க. why there is no father's day? I think it should be there. என்னுடைய தகப்பன் எவ்வளவு முக்கியமானவர்னு சொல்லி எனக்கு தெரியும், ஏன் ஃபாதர்ஸ் டே இல்லைன்னு சொல்லி வாஷிங்டன்ல இருக்கிற மேயர் கிட்ட போய் ஒரு மனுவே கொடுத்தான். மனு கொடுத்து அந்த மேயர் என்ன பண்ணாரு, அதை பரிசீலிச்சு கடைசியில அவருடைய அப்பாவுடைய பர்த்டே அன்னைக்கு இந்த ஃபாதர்ஸ் டே என்ற பெயரை கொண்டு வந்து நிறுத்தலாம். ஜூன் 19ஆம் தேதியாக இருந்தது. கடைசியில மறுவி அது 3வது ஞாயிற்றுக்கிழமை என்று வந்தது. 3வது ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாசத்துல ஃபாதர்ஸ் டேயை அன்றைய தினத்திலிருந்து கொண்டாட ஆரம்பித்தார்கள். பிரசிடென்ட் கேல்வின் தான் அதை இயக்கி வைத்தார், தொடர்ந்து வைத்தார். அந்த மகளுடைய உண்மையை கண்டு அவருடைய பெட்டிஷனை பரிசீலித்து இது சரியான அன்புதான், இது நேர்த்தியா இருக்க வேண்டிய ஒரு காரியம்தான், நாம் தவறின காரியம்தான் என்று சொல்லி டோடாவிற்காக நியமிக்கப்பட்ட ஒரு ஃபாதர்ஸ் டே தான் இன்றைக்கு நீங்களும் நானும் கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு ஃபாதர்ஸ் டே. எந்த அளவுக்கு தான் அதை உணர்ந்திருந்தா இல்லாத ஒரு ஃபங்க்ஷனை ஒரு தேசத்துல உண்டாக்கி இன்னைக்கு உலகமெங்கும் கொண்டாடுற அளவுக்கு பெரிய ஒரு ஒரு முக்கியமான நிகழ்வாக கொண்டு வந்திருக்க முடியும். சாதாரண ஒரு மனுஷிதான், சின்ன பிள்ளை தான், ஆனா அவளுக்குள்ள இருந்த ஆசை, அவளுக்குள்ள இருந்த ஆர்வம் இவ்வளவு தூரத்துக்கு இன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. ஃபாதர்ஸ் டே, எஸ்,
there is no good fathers made, there is no good fathers are born, but they were made. யாரும் பிறக்கும் பொழுதே நல்ல தகப்பன்மாராய் இருப்பது கிடையாது, ஆனால் அவர்கள் மாற்றப்படுகிறார்கள். பிறக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான லைஃப் ஸ்டைல் இருக்கும். ஆனா சூழ்நிலைக்கு ஏற்பார் போல அவனுடைய வாழ்க்கையின் தரம் ஒன்றொன்றாய் மாற மாற வாலிப பிராயத்துல ஒரு தரமா இருக்கும், அப்புறம் கல்யாணமாயி கப்பலா இருக்கும்போது ஒரு தரமா இருக்கும், அப்புறம் பிள்ளை பிறந்து கொஞ்ச நாள் இருக்கும்போது ஒரு தரமா இருக்கும். வளர வளர இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டி அவனுடைய தரங்கள் மாறும். No fathers were born, but they were made as good fathers. அது இன்னொருத்தங்க அது ஒரு தெளிவாய் இந்த பாயிண்ட் நான் படிச்சிருக்கும் போது எழுதுனாங்க, எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ அவங்கள மாத்தாது, எந்த ஒரு ஒர்க் அவுட்ஸோ அவங்கள ஒரு நல்ல சிறந்த ஒரு தகப்பனாய் மாற்றாது. அந்த ஒர்க் அவுட்ஸ் சாதாரண ஒர்க் அவுட்ஸா சொல்ல, பாசிட்டிவ் ஒர்க் அவுட்ஸ், effective workouts will make effective perfect fathers அப்படின்னு சொல்லிருக்கு. எந்த ஒரு தகப்பன்மாரும் ஈஸியா நல்ல ஒரு தகப்பன்ற பேரை வாங்கிட முடியாது. அது எல்லாரும் சும்மா சொல்லுவாங்க, எங்க அப்பா மாதிரி யாரா வருவாங்கன்னு குடியாரா இருந்திருப்பேன் அவனுக்கும் சேர்த்து சொல்லுவாங்க. ஆனா உண்மையாகவே நல்ல ஒரு தகப்பன்மாராய் நீங்கள் இருக்க வேண்டும் என்றால், உங்களுடைய சந்ததிக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர்களை நல்ல வாழ வைக்க வேண்டும் என்றால், நீங்கள் கடினமான சில காரியங்களை செய்து காண்பிக்கும் பொழுதுதான். மேபி நமக்கு அது தூரமான காரியமா இருக்கலாம், நம்ம எப்பவுமே மொபைல்ல பார்த்துட்டு இருக்கலாம், ஆனா பிள்ளைங்களுக்கு அது பண்ணக்கூடாது, அப்படி பேசக்கூடாது, அப்படி பார்க்க கூடாதுன்னு சொல்லி கொடுக்கணும்னா, நம்ம அவங்களுக்காக நம்ம ஷேப் பண்ணிக்கிற ஒரு லெவலுக்குள்ள என்றைக்கு வருகிறோமோ அன்றைக்கு தான் you and I will become a good father. நீங்களும் நானும் ஒரு நல்ல பெற்றோராய் இருக்க முடியும் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 4 காரியத்தை உங்கள்கிட்ட சொல்லி நான் முடிக்க போகிறேன். முதலாவது, integrity of a father. ஒரு தகப்பனுக்கு தேவனுக்கு முன்பாகவும் தனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்துக்கு முன்பாகவும் ஒரு உட்கிரான தரம், ஒரு உண்மையின் கரம் அவங்களுக்கு இருக்க வேண்டும். ஒரு இன்டெகிரிட்டி இருக்கணும். ஆண்டவர் எனக்கு தந்த குடும்பம், எனக்கு தந்த ஒரு வாழ்க்கை என்று சொல்லி எடுக்க வேண்டும். அதுதான் வசனத்தை வாசிச்சோம், தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல. இது எனக்கு ஆண்டவரால கொடுக்கப்பட்ட ஊழியம். முதலாவது குடும்பம் அப்படின்றது, அந்த குடும்பத்துல முதலாவது ஆண்டவர் இருக்கிறார் மேல, அந்த குடும்பத்துல ஆண்டவருக்கு அடுத்து தலைவர்களாய் இருக்கிறது ஆண்கள், புருஷர்கள், தகப்பன்மார்கள், அதுக்கப்புறம் தலைவிங்க, மனைவிங்க வருவாங்க, அதுக்கப்புறம் பிள்ளைங்க வருவாங்க. இதுதான் காட்லி ஸ்ட்ரக்சரா இருக்குது. அந்த தலைவர் தன்னுடைய உக்கிரானத்தை உணர்ந்தவராய் இருக்க வேண்டும், பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல. எங்க அப்பா என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, அமராவதி ஆற வந்துட்டு அவங்க அடிக்கடி கடந்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஒரு நாள் வந்துட்டு அமராவதி ஆத்துல தண்ணி பெருக்கெடுத்து ஓடிருச்சான். எங்க தாத்தா என்ன பண்ணாரு, எங்க அப்பா நடந்தா முழுகி போயிடுவான்னு சொல்லி தூக்கி தோல் மேல உட்கார வச்சு நடத்தி கொண்டு ஆத்த கடந்த அந்த பக்கம் விட்டாங்களாம். அப்ப அது வந்துட்டு இன்னைக்கும் சொல்லி காப்பாரு, எங்க அப்பா தோல்ல சுமந்து என்ன இடத்துல அவருக்கு இவ்வளவு தூரம் வந்துருச்சான், இவ்வளவு தூரம் தண்ணி வந்துருச்சான். இருந்தாலும் அவங்க மேல எங்க அப்பா வச்சதுனால எங்க அப்பா சேஃபா போய் சேர்ந்தாங்க. நல்ல வேலை அவருக்கு ஒண்ணாகல, அவரும் போய் சேர்ந்தாரு. ஆனா ரிஸ்க் எடுப்பதற்காக எந்த ஒரு தகப்பனும் வந்திருக்க வேண்டும். இன்டெகிரிட்டி, எனக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியம், எனக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு உத்தரவாதம். இந்த பிள்ளையை கரெக்டா கரை சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஆமென். என்ன இல்ல இவங்க தான் சொல்றீங்க, அங்க சொல்ல மாட்டீங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளையை கரை சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அந்த பிள்ளைக்காக ஆண்டவர் என்னை ஒரு ஊழியனாய் வைத்திருக்கிறார், என்ன ஒரு கேர் டேக்கரா வச்சிருக்கிறார். ஒரு பாஸ்டரல் கேர் நான் இந்த பிள்ளைக்கு கொடுக்க வேண்டும். இது காட் அப்பாயிண்டட் வொர்க். ஆமென். ஆண்டவர் சும்மா வந்த பையனுக்கு போன பையனுக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் பிள்ளை கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. உத்தரவாதத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. சில நேரங்கள்ல கொடுத்துட்டு சரியா பார்க்கல அப்படின்னா கேள்வி உங்ககிட்ட வரும், அதுக்குண்டான ரத்த பழி உங்க மேல வரும். ஆமென். ஆமென். அந்த பிள்ளைகளை சரியாய் நடத்த வேண்டும். இட்ஸ் a godly work. யார் இப்ப ஊழியக்காரங்கன்னா முன்னாடி மைக் பிடிச்சு பேசுறவங்க மட்டும் தான் ஊழியக்காரன் பல பேர் சொல்றாங்க. சில பேர் பிரசங்கின்றாங்க, சில பேர் போதகன்றாங்க, சில பேர் பல காரியங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு ஒரு ஊழியத்தை ஆண்டவர் இண்டிவிஜுவலா வச்சிருக்காருன்னா முதலாவது நம்முடைய குடும்பத்துல வைத்திருக்கிறார். ஆமென். எங்க சொல்ல மாட்டேங்குது? ஆமென். ஹல்லேலூயா. அந்த உத்தரவாதத்தை நாம் சரியா எடுத்து நம்முடைய பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் நடத்த வேண்டும். அதுதான் ஆண்டவர் பார்க்கிறது. இரண்டாவது, families heading. நம்முடைய குடும்பத்தை நாம் மேலே இருந்து நடத்த வேண்டும். ஸ்பிரிச்சுவலாவும் சரி, வேர்ல்ட்லியாவும் சரி, அந்த பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள நடத்த வேண்டும். ஒரு ஸ்பிரிச்சுவல் கவரிங் நமக்கு கொடுக்க வேண்டியது நம்முடைய தகப்பன்மார்கள். தகப்பனா இருக்கிறவங்க எல்லாம் நினைச்சுக்கொள்ளுங்க, ஸ்பிரிச்சுவல் கவரிங் நீங்க தான் கொடுக்குறீங்க. ஏன் ஈவன் வேர்ல்ட்லி கவரிங்க கூட நீங்க தான் கொடுக்குறீங்க. உங்களுக்கு, உங்க குடும்பத்துக்கு ஆண்டவர் கொடுத்த உத்தரவாதம். ஹல்லேலூயா. எப்படி கவரிங்? நிறைய விதமான கவரிங் இருக்கு. இன்டெகிரிட்டியோட சேர்ந்த ஒரு கவரிங் தான் இது. டிசிப்ளின் வார்த்தை வாசிங்க, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சில பேர் இந்த கட்டத்துல தங்களை ஏமாற்றிக் கொள்ளுகிறார்கள். நான் டிசிப்ளினா பிள்ளைங்க வச்சுக்கிறேன்னு சொல்லி என்னென்னமோ பேசி பிள்ளைங்களை
கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறாங்க பிள்ளைங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா பேசுறத கேட்கவே மாட்டேங்குது. வாசிங்க, எவ்வளவு பேர் வாசிக்கிறீங்க? பிதாக்கள் வாசிங்க பாப்போம். உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போரகத்திலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கேற்ற சிட்சை. சில பேர் அடிச்சாங்கன்னா அடி மரண அடியா இருக்கும். அப்படின்னு அடிச்சா உங்க பிள்ளைங்களை நீங்களே தப்பா நடத்துறீங்க என்று அர்த்தம். அவங்கள பிரம்பை கையாளி என்று சொல்லி வேதம் நல்லா தெளிவா சொல்லி இருக்குது. நீதிமொழிகள் 13:24 வாசிங்க. 13:24 நீதிமொழிகள். தன் மகனை பகைக்கிறானாம். ஏற்கனவே தண்டிச்சு முடிச்சாச்சு. எப்பவுமே எதுகை மோனையில பேசிட்டு இருக்கிற இந்த நீதிமொழிகள் இந்த வசனத்தை பார்க்கும்போது ஒரே வழியா போயிட்டு இருக்குது. இரட்டை கிழமை வேலை ரீதியில போயிட்டு இருக்குது. என்ன அது? பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவனை நேசிக்கிறவனா ஏற்கனவே அடிச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி வித்தியாசமான ரீதியில பல வசனங்கள் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். துன்மார்க்கன் வாங்க, அதுக்கப்புறம் நீதிமான் வரும், அப்புறம் சன்மார்க்கன் வாங்க, அப்புறம் அநியாயக்காரன் வரும். இப்படியா இருக்கிற நீதிமொழிகள்ல ஒரு சில முத்துக்களான வசனங்கள் இருக்குது. அது நம்ம தமிழ் இரட்டை கிழவின்னு சொல்லுவோம். ஒரே மாதிரி தோல்ல போயிட்டு இருக்குது. என்னது? பிரம்பை எடுத்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. அடிக்கிறதுனா எதிரி மாதிரி மண்டையில் அடிச்சு உடைக்கிறது கிடையாது, காலுக்கு கீழே அடிக்கணும். அந்த பிள்ளைங்களை டிசிப்ளின் பண்ண வேண்டும் என்பது ஒரு தகப்பனுக்கு கொடுக்கப்படுகிற உத்தரவாதமா இருக்கிறது. இன்னொரு வசனம் கூட இருக்கு. 22:6 வாசிங்க. நடக்க வேண்ட வழியிலே அவனை நடத்து, உன்ன மாதிரி அவன் வரும்போதும். அதுதான் முதிர் வயதிலும்னா என்ன அர்த்தம்? உன்ன மாதிரி அவன் வந்திருக்கும் போதும் உனக்கு அப்புறம் வளரும் போதும் அதை விடாதிருப்பான். நடத்த வேண்டிய ரீதியில அவனை நடக்கணும். அவனுக்கு ஏற்ற பிரம்புகளை சில நேரங்களில் சீப்பா இருக்கலாம், சில நேரத்துல அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன அடியா இருக்கலாம், வடியா இருக்கலாம். அதை எடுத்து அந்த பிள்ளைங்களை கரெக்ட் பண்ண வேண்டியது தகப்பனுடைய வேலை. தாய் சில நேரத்துல கரெக்ட் பண்ணுவாங்க, சில நேரத்துல விட்டுருவாங்க. கோபக்கார தாயும் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனா தகப்பன்மார்கள் அவங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிற படியால இன்டெகிரிட்டி உண்டு, ஒரு கவரிங் உண்டு, ஒரு ஹெட்டிங் உண்டு. அதை அவர்கள் பயன்படுத்தி அவர்களுக்கு சரியாய் நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. சில நேரங்களில் பிள்ளைகளுடைய இருதயத்துல மதியினம் ஒட்டி இருக்கும். ஓகே, வசனங்களை திருப்பி படிச்சா நிறைய இருக்கும். மதியினம் ஒட்டி இருக்கும். அதை பிரம்பு நீங்களாக்கி அவர்களை ரட்சிக்கும் என்று சொல்லி இருக்குது. மதியினம் சின்ன பிள்ளைங்க வளரும் போது 101% மதியினம் வரத்தான் செய்யும். ஏதாவது பிள்ளைங்களை பார்க்கும், ஏதாவது யோசிக்கும், ஏதாவது ஐபேடை பார்க்கும், நம்ம மொபைலை பார்க்கும், டிவியை பார்க்கும், ஏதாவது மைண்ட்ல மதியினத்தை ஒட்டி இருக்கும். அதை பிரம்பு அதை வெளியேற்றும். அப்ப பிரம்பை கையாள வேண்டும். டிசிப்ளினா அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆனா அதுக்காக கோபம் ஊற்ற அளவுக்கு கொலோசியர் 3:21 இருக்கு. கோபம் ஊட்டாதீர்கள். மறுபடியும் கோபம் ஊற்ற அளவுக்கு எப்ப பார்த்தாலும் எங்க அப்பாவை வச்சுக்கிட்டே இருப்பாரு, எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு, சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லுவாரு. அப்பா அன்னைக்கு பண்ண, அன்னைக்கு அடிச்சுட்டு இன்னே வரைக்கும் விடல, நானும் விட்டேன், ஆனா அவரு விட மாட்டேன்றாரு, பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படின்ற மாதிரியான உங்க மேல எரிச்சல் பிள்ளைகளுக்கு வராதபடிக்கு அவர்களை சரியாய் கர்த்தருக்குள் டிசிப்ளின் பண்ண வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஒரு டிசிப்ளின் அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷனை ஆண்டவர் உங்களுக்கு கீழே வச்சிருக்கிறார். ஒரு பாதுகாவலை ஆண்டவர் தருகிறார் பிள்ளைகளுக்கு. யார் அதுக்கு உத்தரவாதம்? தலைவர் தான் உத்தரவாதம். அஃப்கோர்ஸ் சில பங்குகள் தலைவிக்கு வரும் தான். ஃபாதர்ஸ் டேனால கொஞ்சம் நான் ஸ்ட்ரைட்டா அவங்கள்ட்ட மாத்திரம் பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீங்க ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ப்ரொடெக்ஷன். யாக்கோபு தன்னுடைய 2 பரிவாரத்தையும் கொண்டுட்டு திருப்பி வராரு. 2 மனைவி, அதுக்கு 4 மனைவி, அதுக்கப்புறம் இருக்க பிள்ளைங்க எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வராரு தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு. வீட்டுக்கு வரும்பொழுது திடீர்னு அவருக்கு ஒரு செய்தி வருது, எதிர்க்க உன்னுடைய அண்ணன் மிக கோபத்தோட வருகிறார் அப்படின்னு. என்ன ஆகும்? வந்தா இவன் அப்புறம் இவன் கூட்டிட்டு வந்த எல்லாரும் காலியா போயிடுவாங்க. இப்ப ஒரு பாதுகாவல் தேவை. என்ன செஞ்சான்? அவன் அவங்க எல்லாரையும் ஓரமா நிறுத்திட்டு முதலாவது ஒரு குரூப் அனுப்புனா, அதுக்கப்புறம் ஒரு டெக்னிக்கலா ஒரு ஒர்க் அவுட்டை பண்ணிட்டு தானும் தனியா போய் இருந்து செபிக்க தொடங்கினான். எப்படியாவது பாதுகாத்து எங்களை நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி அவர்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. ஆமென். சில பேர் இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைகளை பார்க்க மாட்டாங்க, குடும்பத்தை பார்க்க மாட்டாங்க. தனக்கு என்ன காரியம் இருக்குதோ வந்தவொடனே படுத்து தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் வேற யாருக்கும் பேச மாட்டாங்க. வீட்டுக்கு வந்தா மௌனம் சாதிப்பாங்க, வெளியே போனா வாய்க்கிலேயே பேசுவாங்க. இது சரியான ஒரு பழக்கம் கிடையாது. பிள்ளைங்க கிட்ட நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து பேசணும், இன்க்ளூடிங் மீ. பிள்ளைங்க கிட்ட கொஞ்சம் டைம் எடுத்து பேசி அவர்களோடு கூட சேர்ந்து உட்கார்ந்து நேரம் செலவு செய்கிற பெற்றோர்களை வேதம் கனம் பண்ணுகிறது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அவர்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் தேவை.
இந்த உலக பிரகாரமான காரியத்தை சொன்னேன். அதே மாதிரி ஆவிக்குரிய ரீதியிலும் நீங்க நல்லா ஜெபிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, பிசாசு நீங்க ஏதாவது கத்திற்காக ஊழியம் பண்றவங்களா இருந்தீங்கன்னா என்ன பண்ணுமா பிசாசு, நீங்க நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களை அமுக்குறதுக்காக, உங்களுடைய உற்சாகத்தை குறைப்பதற்காக ஏதாவது ஒரு கிரியை பிசாசு பிள்ளைங்க வாழ்க்கையில செய்வோம். இதெல்லாம் நாங்க சின்ன வயசுல அனுபவிச்ச காரியங்கள். அப்ப என்ன பண்ணணும், ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷனை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்க வேண்டும். எந்த ஒரு தகப்பனும் தாயும் இந்த அவங்களுடைய ஹைரார்கியின் படி தகப்பன் மனைவி மேல கை வச்சு ஜோம் பண்ணலாம், பிள்ளைங்க மேல கை வச்சு ஜோம் பண்ணலாம், அடுத்தவங்க மேல கை வச்சு ஜோம் பண்ணும்போது ஜாக்கிரதையா இருந்துக்கணும். இது உங்களுக்காக ஆண்டவர் கொடுத்த ஊழியம் பாத்திரம். இது மேல கை வச்சு நீங்க ஜெபிக்கிறது நல்லது, அர்த்தம் உள்ளது, அது வேண்டிய ஒரு காரியமா இருக்கிறது. அவங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ப்ரொடெக்ஷனை நீங்கள் கொடுக்க வேண்டும், அவர்களை கிறிஸ்துவுக்குள்ள நடத்த வேண்டும். அப்பொழுது உங்கள் எதிரான பிசாசானவன் 1 பேதுரு 5:8 வாசிக்கிறப்போ, கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விலங்கலாம்னு சுற்றி திரிகிறான், உங்க பிள்ளைகளை நீங்கள் காத்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்படி ஒரு பாதுகாவலை, தெய்வீக பாதுகாவலை நீங்கள் கொடுக்கணும். தெய்வீக நடத்துதலை குறித்து நாம் பேசணும். அதே மாதிரி தெய்வீக பாதுகாவல், அதே மாதிரி அவர்களை ஸ்பிரிச்சுவலாவும் சரி மென்டலாவும் சரி நர்ச்சர் பண்ணணும். சில பேர் வீட்டுல ஃபேமிலி பிரேயர் பண்ணா மனைவி இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க, தோப்பனார் இருக்கவே மாட்டார். எங்க போனாரு, அந்த நேரம் தான் அவளுக்கு ரொம்ப பிஸியா இருக்கு, இங்கே வெளியே போயிடுவாரு. அவர் வந்து வீட்டுல இருந்திருப்பார், ஆனா வந்துட்டு படுத்து தூங்குவாரு, யாரும் ஜெபம் பண்ண மாட்டாங்க. இது ஒரு சரியான நடத்துதல் கிடையாது. இது ஒரு கிறிஸ்தவ ரீதிப்படி ஆணின் லட்சணம் கிடையாது. வேதம் என்ன சொல்லுகிறது, தகப்பன் தான் he should call for a prayer, family prayer. அவர்தான் கூப்பிடுங்க, எங்க இருக்கீங்க, வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க ஜெபம் பண்ண உட்காருங்கன்னு. இந்த பெந்தெகோஸ்தே ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப ஆவியில நிரம்பினதுனால பிரகாரத்துல வந்தாங்க, பரிசுத்தத்துல வந்தாங்க, மகா பரிசுத்த தாண்டி வெளியே போயிட்டாங்க. இப்பெல்லாம் பிரேயர் பண்றதே கிடையாது. முன்னாடி பிரேயர் பண்ணுவாங்க, ஆனா கொஞ்ச நாள் ஆக 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 ஆண்டவரும் நாங்களும் நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறோம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்றாங்க. யாரும் ஜெபத்துல உட்கார மாட்டாங்க. தவறான ஒரு கான்செப்ட். நீங்க உட்காந்து ஜெபிக்கணும், வாயை திறந்து 2 வார்த்தை பாடணும். நிறைய பைபிள் வாசிக்கும் போது தெரியுது எந்த அளவுக்கு வீட்டுல பைபிள் வாசிக்கிறாங்கன்னு. அப்படி திக்கி வாசிப்பாங்க. ஏன் பைபிள் வீட்டுல வாசிக்கிறதே கிடையாது, அப்புறம் எங்க இருந்து வாசிக்க வருது? உம்முன்னு வாசிக்காதீங்க, மைண்ட் ரீடிங் கொடுக்காதீங்க, வாயை திறந்து வாசிங்க, தெளிவா வார்த்தை வரும், தமிழாவது வரும். அப்ப வேதத்தை எடுத்து வாசிங்க, திறந்து பிள்ளைகளுக்கு முன்பாக பிள்ளைங்க பார்க்கட்டும், நீங்க ஜெபிக்கிறத பார்க்கட்டும், நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்கன்னு பிள்ளைங்க பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்த பிள்ளைங்க ஜெபிக்க கத்துக்கொள்வாங்க. பலரும் வீட்டுக்கு போகும்போது சொல்ல கேட்டிருக்கு, இந்த பிள்ளைங்க சும்மா எடுத்து கை ஏதோ கட்டை எடுத்து வச்சுக்குதுங்க, அது மைக் ஏதாவது கடைச்சி வச்சுக்குதுங்க, கீபோர்டு எடுத்து வாசிக்குதுங்க, அது வாட்டில் பாடுதுங்க வருதுங்கன்ட்டு. இன்ஸ்பிரேஷன் எங்க இருந்து வருது? அவங்க பார்க்கிறவங்கள்ட்ட இருந்து வருது. உங்ககிட்ட இருந்து இன்ஸ்பிரேஷன் இதே போல் வர வேண்டும். டெய்லியா காலை எந்திரிச்சோமா ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணணும், ரைட்டா சரி எல்லாம் சேர்ந்து உட்காந்து ஒரு குடும்ப ஜெபம் பண்ணணும் அப்படின்ற பழக்கம் சின்ன வயசுல பிள்ளைங்களுக்கு வருவதற்கு தகப்பன்மார்கள் அதுக்கு முதல் ஸ்டெப்பை எடுத்து வைக்க வேண்டும். ஆவிக்குரிய ரீதியில அவங்களை நர்ச்சர் பண்ணணும். மாத்திரமல்ல, அவங்களை வெளியே கூட்டிட்டு போய், சில பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்க சிக்கன் தான் சாப்பிடுவாங்க, வேற எதுவும் சாப்பிட மாட்டாங்க. வாயை திறந்தா KFC தான் வரும், வேற எந்த வார்த்தையும் வராது. நல்ல சாப்பாடும் கொடுங்க, கஷ்டப்படுற நேரத்துல சாப்பிடுறதுக்கு உண்டான சாப்பாட்டையும் கற்றுக் கொடுங்க. அப்ப பிள்ளைகளை ஈக்குவலா பேலன்ஸ்டா நீங்க நடத்தும் பொழுது அந்த பிள்ளைகள் சரியாய் வளருவார்கள். ஆமென். அப்ப பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய ரீதியில அவர்களை வளர்க்கும் பொழுது பெருசானாலும் கப்பல் ஆடுற அளவுக்கு பெரிய தண்ணியும் யூரோக்குள்ள பெரும் காற்று வந்தாலும் அவர்கள் அசையாமல் கிறிஸ்துவுக்குள் நிற்பதற்கு போதுமானதா இருக்கும். கர்த்தருக்குண்டான காரியத்துல அவர்களை மென்டர் பண்ணுங்க. யோபை எடுத்துக்கொள்ளுங்க, வசனங்கள் என்கிட்ட இருக்கு, நான் பாயிண்ட்ஸ் மாத்திரம் நான் வேகமா சொல்லிட்டு உங்களை ஜெபத்துக்குள்ள நடத்தணும் என்று சொல்லி நான் இருக்கிறேன். யோபை வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுங்க. 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது யோபு என்ன சொல்றாரு, தன்னுடைய பிள்ளைகள் தவறு செஞ்சிருவாங்களோன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல போயிருந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக என்ன சொல்றாரு, ஒரு பலி எடுத்து வைக்கிறார். தன்னுடைய ஜென்ம நாட்கள்ல அவங்க எல்லாம் சேர்ந்து இருப்பாங்க, என்ன பேசினாங்க எப்படி பண்ணாங்கன்னு தெரியாதப்பா, வாங்க எல்லாம் சேர்ந்து சொல்லி ஒரு பலியை வச்சு ஒரு ஜெபத்தை வச்சு அவங்க எல்லாரும் பரிசுத்தப்படுத்தி சரியா வச்சிருப்பாங்க. என்ன காமிக்குது, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு புத்தியை சொல்லிக் கொடுக்கிறது. நம்ம என்ன வந்தாலும் பரிசுத்தமா இருக்கணும், என்ன சூழ்நிலை வந்தாலும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்ற காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கிறோம், காலையில பர்த்டே எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம உடனே பெரிய சாப்பாடு கேக்கு இதெல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சிருவோம். எத்தனை பேர் நம்ம பிள்ளைங்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கன்னு சொல்லிக் கொடுக்க கற்றுக் கொடுத்திருக்கிறோம். அது மிகவும் முக்கியமா இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட பேசணும். நம்ம பிள்ளைங்க நமக்கு பெரிய கனவா இருக்கும், என் பிள்ளைங்க வரும்போது பெரிய ஆராதனை வீரரா இருக்கணும், அப்புறம் வார்த்தையை நல்லா பேசணும், உங்களுடைய ஆசையெல்லாம் ரொம்ப நல்லது, என்ன அடிஸ்தானம் விட்டு இருக்கிறீங்க என்று சொல்லி நினைத்து பார்த்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. சரியாய் மென்டர் பண்ண வேண்டும். அவர்கள் தனியாக எழுந்து ஜெபிக்கிற பழக்கத்தை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி கற்றுக்கொள்வாங்க என்றால் நீங்கள் நடந்து கொள்ளுகிற விதத்தை பார்த்து. ஹல்லேலூயா. ரோல் மாடல், அதுதான் அடுத்த ஒரு தலைப்பு. 3வது ரோல் மாடல் ஆஃப் a Christian father.
setting a good example, creating a legacy. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு சரியான ரோல் மாடல் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க அவங்களுக்கு முன்பாக உண்மையா இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, ஏய் அவங்க பெரியவங்க இருக்கிறாங்க, அவங்க சொல்றதை பார்த்து நீங்க கேட்கணும்னு. அவங்க வந்துட்டு மற்றவங்களை குறித்து வீட்டுல அழகழகா வரவரையா பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதையும் பார்த்து இந்த பிள்ளை கத்துக்கிட்டே இருக்குது. என்ன சொல்லுது, நீங்க எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நம்முடைய வாயிலிருந்து நம்ம இந்த பிள்ளைகளுக்கு பல காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறோம். இந்த மாதிரி நடக்கணும், பெரியவங்களை பார்த்தா இப்படி அவங்கள மதிக்கணும், சர்ச்சுக்கு போனோமா நம்ம இப்படி இருக்கணும், யாரா எடுத்தாங்களா ஹலோ சொல்லணும், பிரைஸ் லார்ட் சொல்லணும், இதெல்லாம் பல காரியங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். சொல்லிக் கொடுக்கிறேன்னா எந்த அளவுக்கு அவருக்கு ரோல் மாடலா இருக்கிறோம் என்று சொல்லி நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற நாம் ஒரு ரோல் மாடலாய் நம்மை மாற்றிக் கொண்டோமே என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஒரு ஆசீர்வாத பாத்திரமாய் இருப்போம். ஹல்லேலூயா. ரோல் மாடலாய் நாமே இல்லை அப்படின்னா, நமக்கு மேல இருக்க அதிகாரத்துக்கு நாமே கீழ்ப்படியலைன்னா, உங்களுடைய என்னுடைய அதிகாரத்திற்கு நம் பிள்ளைகள் கீழ்ப்படியாது. ஏனென்றால் உங்களை பார்த்து உங்கள் பிள்ளைகள் வளருகிறார்கள். இந்த ரோல் மாடல் என்று சொல்லும்பொழுது ஆபிரகாம் எல்லாருக்குமே தெரியும். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனா இருக்கிற ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு படைப்பு, ஆண்டவருடைய ஒரு உண்மையான விசுவாசி, உண்மையா இருக்கிற ஒரு மனுஷன். ஆனா இந்த ஆபிரகாம் ஒரு கட்டத்துல வரும்பொழுது, ஆபிரகாம் அந்த ஆரம்ப அதிகாரத்துல பார்க்கும்போது ஒரு பிரச்சனை வருகிற நேரத்துல தன்னுடைய சொந்த மனைவியை இன்னொருத்தவங்க இன்ட்ரோடியூஸ் பண்றது எப்படின்னு, என்னுடைய சிஸ்டர் அப்படின்றாங்க. சொந்த மனைவியை சிஸ்டரா இருந்தா ஒரு டைம், அதுக்கப்புறம் மனைவி ஆயிட்டா, அப்புறம் மனைவி தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். என் சிஸ்டர் சொன்னாங்க, எதுக்காக? தன்னுடைய உயிர் காப்பாற்றப்படணும்னு சொல்லி. அவன் செஞ்சது பிள்ளையுடைய வாழ்க்கையில வந்து படிச்சு. ஒரு நாள் ஈசாக்கு என்ன பண்ணா, தன் மனைவியை பார்த்து சகோதரின்னா, எதுக்கு? நம்ம பேசின காரியம் ஒரு நாள் நம்முடைய பிள்ளை பார்க்க அதுவும் செய்யும். ஏனென்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி நடக்கிறோம் என்பதை பிள்ளைகள் பார்ப்பார்கள். தாவீது எடுத்துக்கொள்ளுங்க. தாவீது பரிசுத்தமான ஒரு ஆளு. போன நாட்களில் கூட பார்த்தோம், நல்ல ஒரு கர்த்தருடைய தாசன், ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன். அவங்க எல்லா காரியமும் செஞ்சு கொண்டிருந்தாங்க. அவங்க செஞ்ச தவறு அவங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வந்து படித்தது என்னது? அப்சலோம் அப்பாவோட கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மரித்து போன ஒரு மனுஷனாய் காணப்பட்டிருந்தான். சாலமோன் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம், அப்பாவுக்கு சுண்டு விரல் பெருசுனா எனக்கு அதை விட பெருசு அப்படின்னு சொல்லி 1000 மனைவிகளை கட்டி வாழ்க்கை சந்தோஷமா இருந்த ஒரு மனுஷன். பார்த்திருப்பான கூட தெரியாது தன் மனைவிகளை. அப்படியாய் ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தான். ஏன்? தன்னுடைய தகப்பன் செய்த தவறு, தன்னுடைய தகப்பன் தனக்கு முன்பாக இருந்த ஒரு ரோல் மாடல் தன்னுடைய வாழ்க்கையில வித்தியாசமாய் தன்னை நடத்தி கொண்டு சென்றது. புதிய ஏற்பாட்டுல பார்க்க போகும்போது ஒரு 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 தகப்பன் இருக்கிறாரு. தன்னுடைய மகன் ஓடி போயிட்டாரு என்று சொல்லி பார்த்து கொண்டே இருக்கிறாரு. எப்ப வருவான், எப்ப வருவான், எப்ப வருவான் மறுபடியும். எல்லா ஆஸ்தியும் இழந்து போயிட்டான், எல்லாத்தையும் இழந்து போயிட்டான், இழத்தி காலி பண்ணிட்டான், பரஸ்திரிகளோட இருந்துட்டு இருக்கிறான், என் கூட பிள்ளை இல்லை என்றாலும் திரும்பி வரும்போது அவங்களை பார்த்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனசு அவங்களுக்கு இருந்தது. ஹல்லேலூயா. இதை எதுக்காக சில பேர் சொல்லுவாங்க கெட்ட குமாரன்னு சொல்லுவாங்க. ஆனா இதுக்கு இன்னொரு அருமையான தலைப்பு இருக்குது, நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. ஒரு தெய்வீகமான godly father. இது கூட ஒரு பிரசங்கமாய் எடுத்து வைத்து பண்ணலாம். ஆனா எனக்கு பல காரியங்கள் பேசணும்ன்றதுக்காக ஷார்ட்டா முடிச்சேன். அந்த டாபிக் அப்படியே விட்டுருக்கானு. ஆனா கர்த்தருடைய சரியான வேதத்தின்படி நடத்துகிற ஒரு ஊழியனாய் இருக்கிற தகப்பன்மார்கள் தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்க வேண்டும், நேசிக்கும் பொழுது சிச்சிக்க வேண்டும், அவங்களுக்கு முன்பாக ஒரு ரோல் மாடலாய் இருக்க வேண்டும், அவர்களை கிறிஸ்துவின் பாதையில நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. அவர்கள் கிறிஸ்துவுக்கான ஒரு ஸ்தானாதிபதிகளை நிறுத்துகிற வரைக்கும், தங்களை விட தங்களுடைய பிள்ளைகள் மேலான ஒரு பாக்கிய நிலையை அடைகிற வரைக்கும் தன்னுடைய தகப்பன்மார்களுக்கு பங்கு உண்டு. ஹல்லேலூயா. அப்ப அவர்களை கிறிஸ்துவுக்கு ஏற்ற ரீதியில அவர்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. அப்படியாய் நடத்தி ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள கொண்டு வரும் பொழுது அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் நமக்கு மாறி இருக்கும். நாமும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி சரியாய் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் அதே மாதிரி கர்த்தருக்கு அடுத்த காரியத்திலும் நிற்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் நம்மை பார்க்கிறவர்கள் நமக்கு முன்பாக நம்முடைய தேவனுக்கு சாட்சியாய் நிற்பதை பார்த்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க முடியும். சின்ன காரியம் பிள்ளைங்க செய்யும் பொழுதும் ஒரு ரோல் மாடலா இருக்கிற தகப்பன் இது இப்படி அல்ல இப்படி என்று சொல்லி கொடுக்கும் பொழுது அவர்கள் அதை செஞ்சு காமிக்க வேண்டும். It requires some sacrifice. இது சில காரியங்களை நம்ம கிட்ட இருந்து நம்ம இழந்து நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்தா இருக்கணும். நம்முடைய ஆசபாசங்களை, நம்முடைய நடத்தைகளை, நம்முடைய லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் மாற்றி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மை ஃபோர்ஸ் பண்ணுகிற ஒரு நிலைமைக்குள்ள தள்ளிவிடும். எஸ் ஆஃப் கோர்ஸ். ஆனால் அதை சந்தோஷமாய் செய்து கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு தகப்பன்மார்களாய் நாம் இருக்க வேண்டும். 4வது, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஹெரிடிட்டரியை நாம கொடுத்து போகணும், ஒரு பிளஸிங்கை கொடுத்து போக வேண்டும். ஈசாக்கு
ஆபிரகாம் ஈசாக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈசாக்கு பர்டிகுலர் எடுத்து பார்க்கும்போது தன்னுடைய பிள்ளைகளை அழைக்கிறாங்க. என்னது, நீ நல்ல சாப்பாடை கொண்டு வானா அதை சாப்பிட்டு உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த கதை உங்களுக்கு தெரியும், நான் டீட்டெயிலா போகல. அது வேற ஒருத்தன் சொல்லப்பட்ட பையனுக்கு கிடைக்காமல் வேறொரு பையன் வந்து நிக்கிறாரு, அவங்க மேல கையை வச்சு ஆசீர்வச்சு முடிக்கிறாரு. ஏன் இந்த சம்பவம் கடைசியில முடிக்கும் போது அப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட வைக்கலையா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அண்ணன் வந்து கேட்கும்போது ஒண்ணுமே இல்லப்பா எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. வார்த்தையில சொன்ன வார்த்தை ஆசீர்வாதமா இருப்பேன்னு எழுதி பத்திரத்திலே கொடுத்தாரு இல்ல, வார்த்தையில தான் சொன்னாங்க. அதுல ஒரு அர்த்தம் உண்டு. ஹல்லேலூயா. அப்ப நம்ம வாயிலிருந்து அந்த பிள்ளைகளை எப்படி வாழ்த்துகிறோம், எப்படி ஆசீர்வதிக்கிறோம் என்பதை நினைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு எல்லாருக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, வாயிலிருந்து சொல்லுகிற வார்த்தை முக்கியம் இல்லை, பேனா எடுத்து கையில எழுதி சைன் போட்டு கை நாட்டு வைக்கிற பத்திரம் தான் ரொம்ப முக்கியமா இருக்குது. வாயிலிருந்து வருகிற வார்த்தையை பெருசா முக்கியப்படுத்துறதே யாருமே கிடையாது. ஆனா அது ஆண்டவருடைய சமூகத்துல மிகவும் விலை உயர்ந்ததா இருக்குது. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எப்படி ஆசீர்வதிக்கிறீங்களோ அப்படி உங்க பிள்ளைங்க இருப்பாங்க, எப்படி நடத்துறீங்களோ அப்படி இருப்பாங்க. கண்டுக்காம விட்டது ஒரு நாள் கண்டுக்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ள போய் நிறுத்தத்தான் செய்யும். நீங்கள் ஆசீர்வதித்து சரியாய் நடத்துகிற உங்க பிள்ளைகள் ஒரு நாள் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஸ்தானாதிபதியா இருப்பார்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களை எழும்பி பாக்கியவதி என்று சொல்வார்கள். உங்கள் தகப்பன் நிமித்தம் அவர்களுக்கு ஒரு பெயர் உண்டாக வாழ்ந்திருப்பார்கள். உங்க பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் நீங்கள் அவர்களை சீரான ஒரு ஸ்திரமான இடத்துல நடத்த வேண்டும். பல பேர் பார்க்கிறோம், சின்ன பிள்ளைங்களா, ஒரு சின்ன பிள்ளை தானே அதுக்கு என்ன தெரியும், சின்ன பிள்ளை தானே அது என்ன பாக்குது அப்படின்னு சொல்லி பல நேரங்கள்ல சின்ன பிள்ளை என்று சொல்லி விடுகிறது நம்முடைய சபையிலும் உண்டு அதிகமாய். நான் ஒரு காரியத்தை சொல்றேன், 5ல வளையாதது 50ல வளையாது. அந்த பிள்ளைகளை சின்ன வயசுல இருந்தே நீங்க ட்ரெயின் பண்றதுக்கு கத்துக் கொடுப்பீர்களே என்றால், சில பிள்ளைங்க எடுத்து சர்வசாதாரணமா டிவி பார்த்துட்டு இருக்கும், சர்வசாதாரணமா சினிமா பார்த்துட்டு இருக்கும், சர்வசாதாரணமா கெட்டவத்தை பேசிட்டு இருக்கும், சர்வசாதாரணமா வித்தியாசமா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கும். சின்ன பிள்ளை தானே அப்படின்னு சில பெற்றோர்கள் சொல்லுகிறோம். அது தவறா இருக்கிறது. ஹல்லேலூயா. அது ஒரு நாள்ல ஒரு நாள் உங்களுக்கு கண்ணியாய் வந்து நிற்கும். அந்த பிள்ளைகளை சரியான ரீதியில நடத்தும் பொழுது முதிர் வயதிலும் விடாதிருக்க ஒரு வாய்ப்பு அந்த மகனுக்கு உண்டு. 1000 தலைமுறை மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. தகப்பனுடைய சங்கீதம் 103:14 வசனத்தில் வாசிக்கும் பொழுது தகப்பனுடைய நீதியை பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொண்டு வந்து சேர்ப்பார், நிறுத்துவார் என்று சொல்லி ஆண்டவர் திட்டமாய் பேசுகிறாங்க. நம்ம என்ன காரியத்தை செய்கிறோமோ, என்னத்தை விதைக்கிறோமோ அதை ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை வாழ்க்கையில கொண்டு வந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். உத்தமமாய் நடக்கிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் தருகிறார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பிள்ளைகளுக்கு ஒரு அடைக்கலம் தாய் தகப்பன்மார் எப்படி இருக்கிறாங்க, விசேஷமாய் தகப்பன்மார் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்து அதற்குண்டான கிரயத்தை ஆண்டவர் பிள்ளைகளுக்கு தருகிறாங்க. நீ என்னுடைய வசனத்தை, என்னுடைய வார்த்தை, என்னுடைய கட்டளையை மறந்தாய் என்றால் ஆண்டவர் நான் உன்னை மறப்பேன் சொல்லல, உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? என்னதான் பேசினாலும் வந்தாலும் கடைசியில என் பிள்ளைங்க சொல்லி கடைசியில பாசத்தை காண்பிப்பது நம்ம ஒன்று நிற்போம். அந்த இடத்துல ஆண்டவர் வச்சு பார்க்கிறாரு, உன் பிள்ளைகளை நான் மறப்பேன். இது ஒரு கேவலமான நிலைமைக்கு நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்து விட்டுட்டு நம்ம பெத்த பிள்ளைகளை ஆண்டவரே மறக்கிற ஒரு நிலைமையில கொண்டு வந்து விட்டுவதற்கு நாம் விரும்புவது கிடையாது. ஆனால் கர்த்தரை சில நேரங்கள் மறந்து போகிறோம். அது வாயில் அல்ல, செயல்ல சில காரியங்களை தவறாய் ஆண்டவர் முன்பாக செய்து காண்பிக்கிறோம். பிள்ளைகளுக்கு ஒரு ராங் எக்ஸாம்பிளா இருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் கொடுத்த குடும்பம், நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியம், இன்டெகிரிட்டி நமக்கு தேவை. ஒரு ஸ்பிரிச்சுவல் கவரிங் ஹெட்டா நீங்க இருக்கிறீங்க, சரியாய் கவர் பண்ணுங்க. அந்த பிள்ளைகளுக்கு தேவையான ப்ரொடெக்ஷனை தாங்க, அந்த பிள்ளைகளுக்கு தேவையான நர்ச்சரை தாங்க, அந்த பிள்ளைகளுக்கு தேவையான நன்மைகளை நீங்கள் தந்து அவரை நடத்துங்கள். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ரோல் மாடலா இருங்க. அந்த பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிங்க. தலை மேல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கும். நல்ல ஒரு தகப்பனாய் நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் அதன் ஆசீர்வாதத்தை நமக்கு தருவாரு. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல என்று சொல்லி மனிதனை ஆண்டவர் பார்க்கிறார். நீங்கள் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்களை சுமந்த கர்த்தர் உங்கள் பிள்ளைகளையும் சுமப்பதற்கு ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள ஒரு நல்ல ஒரு குடும்ப தலைவராய் நீங்கள் இருந்து நடத்துவீர்களே என்றால் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் விசேஷமாய் உங்கள் தலைமுறையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் இந்த நாட்களில் ஆண்டவர் கொடுத்த கிருபையின்படி எங்களை குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி எல்லாருமே கேட்போமா? ஹல்லேலூயா. ஏசப்பாவை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென். ஹல்லேலூயா. எங்கள் குடும்பத்திற்காக நன்றி செலுத்துவோம். எல்லா ஆண்களுமாய் சேர்ந்து ஆண்டு சமூகத்துக்குள்ள ஆண்டவர் தங்களுக்கு நமக்கு தந்த குடும்பத்திற்காக நன்றி சொல்லுவோம். மனைவிக்காக, ஆமென், பிள்ளைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்லுவோமா?
ஹalleluya. Yes Lord, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா பெண்களும் சேர்ந்து நல்ல ஆண்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே என்று சொல்லி கணவன்மார்களுக்காக நன்றி சொல்லுவோம். பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து அப்பாவுக்காக அம்மாவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் ஒரு பாக்கியம், ஒரு நன்மை இது. ஹalleluya. ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தில் ஆண்டவர் சேர்த்து வைத்திருக்கிறார் நம்மை. அவர் திட்டத்தோடு ஆண்டவர் நம்மை சேர்த்து வைத்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. அதை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக, அதில் நிலைநிற்கிற பிள்ளைகளாக, அதில் நடக்கிற பிள்ளைகளாக, ஆண்டவருடைய திட்டத்தின்படி நாம் வாழ்கிற பிள்ளைகளாக இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தரட்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் வாயை திறந்து ஒரு 2 நிமிஷம் பேசுவோமா? ஒரு நல்ல ஜெபத்தோட இந்த வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொண்டு முடிக்க போகிறோம். ஹalleluya. எல்லாரும் பேசுவோம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, எங்களுக்கு தந்த குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். விசேஷமாய் எல்லா தகப்பன்மாரும் பிள்ளைகளுக்காக என்னுடைய சமூகத்தில் வந்து நிற்போம். வாயை திறந்து பிள்ளைகளுடைய பெயரை சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. கர்த்தருடைய ஆலயத்துல பெயரை சொல்லுங்க. ஆண்டவரே, என் பிள்ளையை ஆசீர்வதிங்க. ஆமென். ஜெஷுவாவை ஆசீர்வதிங்க. வாயை திறந்து சொல்லுங்க. ஆமென். ஜோனாவை ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளை பெயரை சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. அவங்களுக்கு முன்பாக ஒரு ரோல் மாடலா இருக்க கிருபை தாரும் என்று சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ஆண்டவர் தந்த சுதந்திரம். ஹalleluya. Yes Lord, நன்றி செலுத்துகிறோம். ஆமென். கர்த்தர் தந்த சுதந்திரம், கர்த்தர் தந்த ஆசீர்வாத பங்கு என்று சொல்லி 127:8 ஆண்டவர் தெளிவாய் சொல்லி இருக்கிறார். ஹalleluya. ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள வருவோமா? இந்த சுதந்திரத்தை, இந்த ஈவை, இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள இருந்து நாம எடுக்கும்போது, ஆமென். ஹalleluya. அதை எடுத்து அப்படியே என்னமோ பெற்றோம் எப்படியோ வளர்த்தோம்னு சொல்லி இல்லாம ஒரு உத்தரவாதத்தோட வளர்க்க. ஹalleluya. ஆண்டவர் அந்த பிள்ளைகளை எப்படி பார்க்கிறாரோ அதே போல இருக்க ஆண்டவர் கிருபை தர வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? ஒரு ஸ்பிரிச்சுவல் மென்டரி அந்த பிள்ளைகளுக்கு தேவை. ஹalleluya. அவன் பிள்ளை ஒரு நாள் வந்து சொல்லுச்சு, தூக்கத்துல எழுப்பி வேகமா ஓடி வந்து, தாத்தா தாத்தா என்னவோ யாரோ என் பேரை கூப்பிடுறாங்கன்னு, சும்மா படுத்துக்கட அப்படின்னு சொல்லாம, அன்றைக்கு ஏழி தாத்தா யார் பெத்த பிள்ளையோ பரவாயில்ல, ஆண்டவர் பேசுறார் போல இருக்கு, சொல்லுமையா அடியான் கேட்கிறேன்னு சொல்லி கொடுத்தானே, அது ஒரு உண்மையான தகப்பனின் உத்தரவாதம். ஹalleluya. ஆண்டவர்கிட்ட வந்து நிற்போமா? எங்கள் பிள்ளைகள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு, எங்கள் பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை படிப்பதற்கு, எங்கள் பிள்ளை வாயை திறந்து முழங்கால் படி போட்டு கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்பதற்கு ஆண்டவரே, நாங்கள் அவர்களை பயிற்றுவிக்க கிருபை தாருங்க. எஸ் லார்ட். ஹalleluya. அவர்களை பாதுகாக்க கிருபை தாருங்க. அவர்களை நேர்வழியில் நடத்த கிருபை தாருங்கப்பா. ஆண்டவரே, மதீனங்கள் மாற்றப்பட, ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்க, தேவையான சிக்ஷைகளை ஆண்டவரே தெய்வீக போதகத்தையும் பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுத்து நடத்த ஆண்டவர் கிருபை தாரும் என்று சொல்லி கேட்போமா? ஹalleluya. விசேஷமாக ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற உத்தரவாதத்தை நாங்கள் எடுக்கணும். ஆண்டவரே, வீட்டுல நாங்க எங்க பிள்ளைகளுக்கு முன்பாக ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும். பக்தி உள்ள பெற்றவர்கள் என்று சொல்லி எங்கள் பிள்ளைகள் எங்களை சொல்ல வேண்டும். அவன் ஜெபிக்கிறவர்கள் என்று சொல்ல வேண்டும். அவன் வேதத்தை தியானிக்கிற தகப்பன் என்று சொல்ல வேண்டும். ஆமென். சொல்ற மாதிரி தான் எங்க அப்பா நடப்பார்னு சொல்லணும். ஆமென். ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். எங்க அப்பாவுடைய வாழ்க்கையிலிருந்து அநேக நன்மைகளை நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி பிள்ளைகள் வாயை திறந்து சொல்லணும். அப்பதான் ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபாதரா நீங்களும் நானும் இருக்க முடியும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை தாருங்க, அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தாருங்க. ஆமென். பிறப்பிலே இப்படிப்பட்ட பாக்கியத்தோட ஹalleluya நம்ம பிறப்பது கிடையாது. நம்மை ஒடுக்கும் பொழுது தான், ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தும் பொழுதுதான், பிள்ளைகளுக்காக சில காரியத்தை விட்டு கொடுக்கும் பொழுதுதான், ஆமென். ஹalleluya. ஆண்டவர் இந்த ஆசீர்வாதமான வார்த்தையை நமக்கு தருவார். ஹalleluya. ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரே இந்த கிருபையை தாருங்க என்று சொல்லி. பெண்கள் எல்லாம் உங்களுடைய ஆண்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே இன்னும் கிருபை தாருங்க. ஹalleluya. யாரெல்லாம் ஜெபிக்காம இருக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்களோ, வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, கணவன் நல்லா ஜெபிக்கணும், வாயை திறந்து வீட்டுல. ஆமென். வேதத்தை எடுத்து சத்தமா படிக்கணும். எங்க பிள்ளைகளுக்கு முன்பாக ரோல் மாடலா இருக்கணும். சினிமா பாக்குறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கெட்ட வார்த்தை பேசுறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். மனைவி அடிக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஹalleluya. ஆமென். தாறுமாறான வாழ்க்கை வாழ்றவங்களுக்காக வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட சுபாவங்களை எங்கள் வீட்டு ஆண்கள் மத்தியிலிருந்து கர்த்தர் மாற்றி போடுங்கப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தாவே. ஆமென். ஹalleluya. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம். எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தீமைகளை அல்ல, உலகத்தை அல்ல, அவங்க கேட்கிற எல்லா ஆசாவாசங்களை அல்ல, கர்த்தரை காண்பிக்க எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியம், எங்களுக்கு கொடுத்திருக்கிற உத்தரவாதம், அதை உண்மையாய் எடுத்து செய்து ஆண்டவரே உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாருங்க. அந்த பிள்ளைகளை எந்த நோக்கத்தோடு கர்த்தர் எங்களுக்கு தந்தீங்களோ அந்த இடத்துல இந்த பிள்ளைகளை நிறுத்தி வைத்து, ஆண்டவரே உண்மையும் முத்தமுள்ள ஊழியக்காரன் என்று சொல்லி எங்களை கரம் தட்டி அழைக்கிற அந்த நாளுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். கொடுக்கிற உத்தரவாதத்தை நாங்கள் எடுக்கவும், அதை செய்யவும், முடிக்கவும் ஆண்டவர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
ஆமென். ஹல்லேலூயா.